परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம் சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம். கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம். உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம். ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம். ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதி சக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம். பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா. போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தலைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு, சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம். Battle of war, man to man, daily ego war. Cold war, it's a slow poison. Country to country, it happens often. ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சம் எதற்கு, வீரம் வேண்டும். மனிதனுக்குள் கடவுள் உண்டு, தேடி பாரடா. மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா. குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது. தர்மயுத்தம். தப்பு செஞ்சுட்டு அது மறைக்கிறது தான் மிகப்பெரிய தப்பு. நீங்க அதை செய்யாம என்கிட்ட உண்மையை சொன்னீங்களே, அது மச்ச பெருமாள் டேவிட்னு கேடிக்கு கேடிங்களை சமாளிக்கிறேன்னா எப்பேற்பட்ட கேடியா இருக்கணும் சார். இப்படி ஒரு கேடியா மொல்ல மாதிரியா இருந்தும் இன்னும் நான் நல்லா தான் இருக்கேன். அது ஏன் தெரியுமா? ஏன்? என்னை சுத்தி என் பக்கத்துல நண்பர்களா இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க சார். அதனால தான். நீங்க ஒரு பயங்கரமான கேடி சார். அப்படியா? என்ன தப்பு செஞ்ச என்னையே தேங்க்ஸ் சொல்லி என்ன சிரிக்க வச்சிட்டீங்களே, அப்படின்னா நீங்க பயங்கரமான கேடி தானே? எப்படி இருக்க பைரவி? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன பிஸியா இருக்கியா? உங்ககிட்ட இருந்து போனே காணோம். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, எப்பவும் இருக்கிற வேலைதான். உன் வேலையில அப்படி போயிட்டு இருக்க? நல்லபடியா போயிட்டு இருக்கு. உட்காரு.
என்ன விஷயம் சொல்லு. நான் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ரகு பேர்ல எழுதி வைக்கிறேன்னு சொன்னப்போ முதல்ல நீ வேண்டான்னு சொன்ன. அது நல்லதுக்கோ கெட்டதுக்கோ தெரியல. ஆனா மறுபடியும் தடங்களாவே இருக்கு. ஏன் மாதவி, என்னாச்சு? ஏன் ஃபீல் பண்ற? மறுபடியும் வழக்கமான பொலமல் ஸ்டேஜுக்கு போயிட்டியா? வழக்கமான எதுவும் இல்லாட்டி எதையாவது இழுத்து போட்டுக்குவ. இப்ப எதை இழுத்து போட்டுக்கிட்டு? என் கவலைகளும் குடும்ப பொறுப்புகளும் உனக்கு புலம்பல தெரியுதா? சரி சொல்லு. பூர்வீக வீட்டை வாங்கி ரகு பேர்ல எழுதி வைக்கிறேன்னு சொன்னல, அது தள்ளி போயிட்டே இருக்கு பைரவி. ஏன் வீடு விலை படியிலையா? விலையெல்லாம் படிஞ்சிடுச்சு. ஆனா வீட்டை வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணணும்னா எல்லாரையும் அசெம்பிள் பண்ணணும் இல்லையா? அதான். ரகு திடீர்னு வெளியூர்ல ப்ரோக்ராம் இருக்குன்னு போயிட்டான். விக்கிற பார்ட்டி ரெடி, ஆனா இவன் ஊர்ல இல்ல. என்ன பண்றது? சரி விடு, ஃப்ரீயா இருக்கும்போது பண்ணிடு. அதான் பைரவி நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். தேவியோட பேரண்ட்ஸ் லண்டன்ல இருந்து வந்திருக்காங்க. நான் உங்ககிட்ட போன்ல தான் பேசியிருக்கேன், நேர்ல பார்த்து பேசினது கிடையாது. அவங்க வீட்டுக்கு நேர்ல போய் ரகுவோட கல்யாண விஷயமா பேசணும். நான் தனியா போய் என்ன பேசுறது எப்படி பேசுறதுன்னு ஒன்றும் தெரியல. நீயும் என் கூட வந்தினா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். கண்டிப்பா வர. நீ இதை வெறும் வாய் வார்த்தையா சொல்லி மட்டும் கழண்டிட கூடாது. நீ கண்டிப்பா வரணும். நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன்ல, ரகு எனக்கு மட்டும் தம்பி இல்ல, உனக்கும் தம்பி மாதிரி தான்னு. நீ என் கூடவே கடைசி வரைக்கும் இருந்து அவன் கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும். நீ சொல்லணுமா என்ன? நான் அவனை அவ்வளவு லேசில விட்டுருவேனா? விட வேண்டாம், கெட்டியா பிடிச்சுக்கோ. சரி பைரவி, நான் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு, கிளம்பட்டுமா? ஓகே, பாய். பாய். யோ, என்னையா இது? கதை சொல்ல வரவனா வெயிட் பண்ணுவான், இங்க கதை கேட்க வேண்டிய நான் வெயிட் பண்றேன். என்னையா நடக்குது? கோச்சுக்காதீங்க சார், டிராபிக்ல மாட்டிக்கிட்டோம். ஆந்தி வேலை இருக்குன்னு இப்பதான் கால் பண்ணாங்க. என்னையா பெரிய டிராபிக்? எல்லாரும் வந்துதான் டென்ஷன் பண்ணுவாங்க, இவங்க வராமே டென்ஷன் பண்றாங்க. வரட்டும், வச்சுக்கிறேன். வணக்கம் சார். என்னையா பெரிய டிராபிக்? எல்லாரும் வந்துதான் டென்ஷன் பண்ணுவாங்க, இவங்க வராமே டென்ஷன் பண்றாங்க. வரட்டும், வச்சுக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க நீ போ, எல்லாருக்கும் காஃபி ஏதாவது எடுத்து வா போ. சரிங்க சார். நீங்க? நான் புது ப்ரொடியூசர் சார். புதுசா ஒரு ஆக்ஷன் படம் எடுக்கலான்னு வந்திருக்கேன். பேரு பெருமாள், ஊரு பாண்டிச்சேரி. ஊர் பேரெல்லாம் யார் கேட்டா? வந்த விஷயத்த சொல்லுங்க. என்ன சார் இது? அறிமுகமாகும் போதே இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? அது என்னோட நேச்சர். டென்ஷன் ஆகுங்க சார். டென்ஷன் ஆகுங்க சார். அதான் எங்களுக்கு வேணும். என்னது? இல்ல, ஆக்ஷன் படத்துக்கு மியூசிக் பண்ணும்போது கோபம், டென்ஷன் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? அத சொன்னேன் சார். கதையை சொல்லலாமா சார்? இவர்தான் திரைக்கதை டைரக்ஷன். ஆமாம் சார். கதை, வசனம், தயாரிப்பு நான். இது ரியல் ஸ்டோரி சார். இது நடந்த கதை இல்ல, நடந்துகிட்டு இருக்கிற கதை. அதனால ஃபுல் ஸ்கிரிப்ட் என்னன்னு யாருக்குமே தெரியாது சார். சார், கதை கேட்குறீங்களா? சொல்லுங்க. நீங்க இருங்க டைரக்டர் சார், நானே கதையை சொல்றேன். அப்பதான்
கதை சூடு பிடிக்கும். நீங்களே சொல்லுங்க. எப்படியோ நமக்கு கதை சூடு பிடிச்சா சரி. கதை முழுக்க முழுக்க பாண்டிச்சேரி பேக்ட்ராப்ல நடக்குது சார். பெருமாள்னு ஒரு பெரிய தாதா, என்ன மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஜார்ஜ்னு ஒரு சாதா, உங்களை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். தப்பா நினைக்காதீங்க. கதை சொல்லும்போது ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். பெருமாள் முன்னாடி அந்த சார்ஜ் ஒரு புள்ள பூச்சி சார். சார்ஜ இந்த பெருமாள் சுண்டு விரலால நசிக்கிறவேன்னு வச்சுக்கோங்களேன். பெருமாளை எதிர்த்து சார்ஜும் தாதாவாகிறா சார். இந்த புலிய பார்த்து அந்த பூனை சூடு போட்டுக்கிட்ட மாதிரி புலிக்கு பொறப்புலே கோடு இருக்கு சார். பூனை புலி மாதிரி ஆகணும்னு சூடு போட்டுக்கிட்டா என்ன ஆகும்? வெந்து சாகும். அந்த மாதிரி ஆயிடுச்சு சார் அந்த ஜார்ஜோட நிலைமை. ஒரு நிமிஷம். நம்மள போட்டு வாங்குறதுக்குன்னே வந்திருக்கான். நம்ம எமோஷனல் ஆகக்கூடாது. கண்ட்ரோல் கண்ட்ரோல். ஏன் சார்? ஏன் 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 டென்ஷன் ஆயிட்டீங்க? சேச்சா, எனக்கு என்ன டென்ஷன்? நீங்க ஒன்று பண்ணுங்க, ஃபுல் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சொல்லுங்க. சார் இனிமே தான் சார் அந்த கதையில இன்ட்ரெஸ்டே இருக்கு. ஆள் மாறாட்டெல்லாம் நடக்குது சார். நடக்கட்டும் நடக்கட்டும். ஆள் மாறாட்டம் புதுசா என்ன? நான் இன்னொரு நாளைக்கு ஃபுல் ஸ்கிரிப்டா கேட்குறேன். சார் இப்ப கதை பண்ணி வச்சிருக்க வரைக்கும் கேளுங்க. ஒன்றும் அவசரம் இல்லை, இன்னொரு நாள் கதையை கேட்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த ப்ரொடக்ஷன்ல பொங்கல், வடை, பூரி எல்லாம் இருக்கு. அதோட இன்னைக்கு என்னோட பர்த்டே. அதனால ஹல்வாவை கேட்டு வாங்கி சாப்பிட்டு போங்க. ஓகே சார், இவரு அல்வா சாப்பிட்டு போங்கன்னு சொன்னது எந்த அர்த்தத்தை தெரியுமா? நல்ல இவளை கிண்டி வச்சிருப்பாரு, நமக்கு அல்வா கொடுக்க போறாரு. எனக்கு என்னவோ இது சரிப்பட்டு வரும்னு தோணல. நாம வேற இடம் பார்ப்போம். எப்படியாவது ஏத்தி விட்டு போட்டு வாங்கலான்னு பார்த்தா பொறுமைய நழுவிட்டானே. மாட்டாமலா போயிருவான். மாட்டுவான். யார் அந்த மச்ச பெருமான்? உட்காருங்க. மாப்பிள்ள வரலீங்களா? ரகு கம்போசிங்காக வெளியூர் போயிருக்கான். உட்கார் தேவி. இப்பெல்லாம் அவன் ரொம்ப பிஸியா இருக்கான். மொபைல கூட கிடைக்கிறதுல செல் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடுறான். பட் கல்யாணத்துக்குள்ள கண்டிப்பா வந்துருவான். அப்புறம் மாப்பிள்ள வராம கல்யாணம் எப்படி நடக்கும்? இல்ல சார், நான் சும்மா பேச்சுக்காக சொன்னேன். ஆக்சுவலி இந்த பொண்ணு பாக்கிறதுக்காகவாவது ரகு வந்திருக்கணும் தான். அவனால வர முடியாத சூழ்நிலை. இதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன் எதுவும் நான் அட்டென்ட் பண்ணதில்ல. அதான் என்ன பேசுறது எப்படி பேசுறதுன்னு ஒண்ணுமே தெரியல. இன்ஃபேக்ட் என் கூட இன்னைக்கு என் ஃப்ரெண்டு லாயர் பைரவி வரதா இருந்தது. திடீர்னு ஒரு கேஸ் விஷயமா அவ டெல்லிக்கு போயிருக்கா. அதனாலதான் அவ வரல. பரவாயில்ல, நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ் இருந்தாலும் எல்லாம் நல்லபடியா பேசி முடிக்கணும் இல்லையா? யாருக்கும் எந்த மனஸ்தாபமும் வந்துடக்கூடாது. அதுக்காக தான். வாழ போறது என் பொண்ணு, வாழ வைக்க போறது நீங்க. இதுல நாங்க இடையில என்ன பண்ண போறோம்? எங்க பொண்ணு சந்தோஷமா வாழ்ந்தா போதும். கண்டிப்பா உங்க பொண்ணு எங்க வீட்ல சந்தோஷமா இருப்பா. எங்களுக்கு அது போதும். வர வைகாசி மாசம் நல்ல மாசமா இருக்கு. நல்ல முகூர்த்தமா பார்த்து கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ரகு வந்த உடனே அடுத்த 2 மாசத்துக்கு எந்த கமிட்மெண்ட்டும் வச்சுக்க வேணான்னு நான் அவங்ககிட்ட சொல்லிடுறேன். சார், அப்புறம் இன்னொரு விஷயம். எங்க சொந்த ஊர்ல எங்க பூர்வீக வீடு இருக்கு. அங்கதான் இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறது என்னோட விருப்பம். தாராளமா வையுங்க, எங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்ல. எங்க சைடுல லண்டன்ல ஒரு ரிசப்ஷன் வைக்கணும். தாராளமா வச்சுக்கோங்க. சம்பந்தி செலவுலயே நாங்களும் லண்டனை சுத்தி பார்த்த மாதிரி இருக்கோம் இல்லையா? அப்புறம் மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? மத்த ஃபார்மாலிட்டிஸ்னா
என்ன சம்மந்தி செலவுலயே நாங்களும் லண்டனை சுத்தி பார்த்த மாதிரி இருக்கோம் இல்லையா? அப்புறம் மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் மத்த ஃபார்மாலிட்டிஸ்னா என்ன பொண்ணுக்கு ஜுவல்லரிஸ், மாப்பிள்ளைக்கு சார்? என்ன சார் இது? நீங்க பொண்ணு கொடுக்குறீங்க, நாங்க பொண்ணு எடுக்கிறோம். வேற எந்த ஃபார்மாலிட்டிஸும் தேவையில்லை. என்ன தேவி, நான் சொல்றது கரெக்ட் தானே? சந்தோஷம் தானே உனக்கு? ஓகே சார். அப்ப நான் கிளம்புறேன் சார். வரட்டுங்களா? இருங்க, சாப்பிட்டு போலாம். ஐயோ, சம்பந்தம் முடிகிற வரைக்கும் கை நினைக்க மாட்டேன்னு எல்லாம் சொல்ல மாட்டேன். இப்போதைக்கு எனக்கு பசிக்கல. இன்னொரு நாள் சௌகசமா வந்து சாப்பிடுறேன். வரட்டுங்களா? சரிங்க. வரேன் தேவி. வா தேவி, வா. உட்காரு. சொல்லு தேவி. எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்க. ஓ, அப்படியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாழ்த்துக்களை ஏத்துக்கிற நிலைமையில நான் இல்ல. வாழ்க்கையில முதல் முறையா பயம் வந்துருச்சு. பயமா? எதுக்கு பயம்? இந்த கல்யாணம் நடந்துருமோங்கிற பயம். பொண்ணா பிறந்தா எல்லார் வாழ்க்கையிலயும் கல்யாணங்கிறது இயல்பா நடக்கிற விஷயம். இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? இயல்பான விஷயம்தான். கல்யாணத்தை நினைச்சு சந்தோஷப்படுறதும் பயப்படுறதும் மாப்பிள்ளைய வரப்போறவரு யாருங்கிறதுலதான் இருக்கு. என் ரகுவா இருந்தா உலகத்திலே என்ன மாதிரி சந்தோஷப்படுறவங்க யாருமே இருக்க முடியாது. ரகு மாதிரி இருக்கிற வேற ஒருத்தனை எப்படி என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஓ, உன் பிரச்சனை இதுதானா? நீங்க ஏற்கனவே சொல்லிருக்கீங்க, வந்திருக்கிறது உண்மையான ரகுராம இல்லைன்னா அதனால மத்தவங்களுக்கு ஏற்படுற பாதிப்பை விட எனக்கு ஏற்படுற பாதிப்பு தான் அதிகம்னு. அவ ரகு இல்ல, ரகு மாதிரி இருக்கிற வேற ஒருத்தன். அவளோட கல்யாணங்கிறத என்னால நினைச்சு பார்க்கவே முடியல. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல, மாதவி வந்து நீதான் கூட இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணுங்கிறா. நீ கல்யாணத்தை நிறுத்தணுங்கிற. நான் அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு சொல்றேன். வந்திருக்கிறவ உண்மையான ரகுராமன் தான்னு எல்லாருமே நம்புறாங்க. அதுக்காக நீயும் நம்பணும்னு நான் சொல்லல. நம்புறதும் நம்பாததும் உன்னோட தனிப்பட்ட விஷயம். ஆனா உண்மையான ரகுராமன் இல்லைன்னு நீ உறுதியா நம்பும்போது அவனை கல்யாணம் படிக்க கூடாதுன்னு நீ நினைக்கிறது நியாயம்தான். உன் பாதுகாப்புக்காகவும் உன் நல்லதுக்காகவும் என்னால என்ன செய்ய முடியுமோ அதை நான் நிச்சயமா செய்வேன். நீ பயப்படாத தேவி. ஹாய், உட்காரு. தேவி, வாட் a pleasant surprise. நீ எப்படி இங்க? இல்ல, சும்மா அப்பப்போ மேடத்தை மீட் பண்ணி பேசிட்டு இருப்பேன். இவங்களோட பேசினா மனசுக்கு ஆறுதலாவும் தைரியமாவும் இருக்கும். பைரவி, பேசாம நீ லாயர் வேலை பண்றதை விட்டுட்டு சோஷியல் சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். லாயர் வேலையவே நான் சோஷியல் சர்வீஸா நினைச்சுதான் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆகி கவர்மெண்ட்டுக்கு சர்வீஸ் பண்றதோ சோஷியல் சர்வீஸ் தானே?
அம்மா தாயே, தெரியாம சொல்லிட்டேம்மா, விட்டுடு. ஆமா, கல்யாணம் பேசுறதுல ஆரம்பிச்சு ஹனிமூன் அவங்கள அனுப்புற வரைக்கும் உன் கூடவே இருப்பேன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு திடீர்னு டெல்லிக்கு பறந்துட்ட. நான் என்ன வேணும்னா போனேன் மாதவி. அபிஷியல் விசிட் அவாய்ட் பண்ண முடியல. சரி, பைரவி, கல்யாணத்துக்காக உனக்கு, சேகர், பரத், ரஞ்சிதா எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா. தேங்க்யூ தேங்க்யூ. வெளியே எடுத்து பாரு, சாரி உனக்கு பிடிச்சிருக்கான்னு. பிடிக்கலன்னா ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, மாத்திக்கலாம். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே. சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? தேவி, வாய், வழியில உன்னை டிராப் பண்ணிட்டு போயிடுறேன். இல்ல, நான் ஆட்டோ பிடிச்சு போயிடுறேன். மாமியார் கூப்பிடுறாங்கல்ல, போமா. மாமியாரா? என்னது? ஆமா, ரகு உன் பையன் மாதிரி தானே பாத்துக்கிற, அப்புறம் மாமியார்னு கூப்பிடாம எப்படி கூப்பிடுறது? உனக்கு கிண்டலா போச்சுல்ல? வா தேவி. சரி, நான் வரேன் மேடம். வரேன் பைரவி. ஓகே. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்ருதம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. ஓம் வாக்தேவஸ்ய வித்மஹே பிரம்மபத்னீ சதீமஹே தன்னோ வாணி பிரச்சோதயாத். ஓம் மகாஹயக்ரீவமூர்த்தி பகவானே மகாநீள சரஸ்வதி தாயே. தேவி, சொல்லுமா. எங்க அப்பா அம்மா எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்க. உத்தமம். சுப சீக்கிரம் வாங்க, அமோகமா நடக்கட்டும். சுவாமி, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. நீங்க தான் ஏதாவது தோஷம் அது இதுன்னு சொல்லி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்.